Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை உபத்திரவம் நீங்கும். ஆமென். உங்க வாழ்க்கையில உங்களை உபத்திரப்படுத்த காரியங்களை கர்த்தர் நீக்குவேன்னு சொல்றாருங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, மேலும் காணப்படுவதை அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்க நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரம். எது காணப்படவைகள், எது காணப்படாதவைகள்? காணப்படுறது வந்து உலகத்துல பார்க்கிற விஷயங்கள், உன் வீடு வாசல், பணம், சொத்து, சுகம், வாகனம், இதெல்லாம் வந்து படுறவைகள். காணப்படாதவைகள் ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஆவிக்குரிய ஜனங்களாக உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துக்க ஒரு நித்திய ஜீவன், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, கிருபை, வல்லமை, அபிஷேகம், வரங்கள், இதெல்லாம் காணப்படாதவைகள். ஆனா கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்காரு. அதை நோக்கி ஓடிக்கொண்டு உங்களுக்கு எனக்கும் வாழ்க்கையில என்ன உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல, உலகப்புறமான பிரச்சனை எது வந்தாலும் பரவாயில்ல, அது கடன்கள், வியாதிகள், பலவீனங்கள், தனிமைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், அவமானங்கள் எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையில அதை நம்மளை சேதப்படுத்தாது. அப்படி சேதப்படுத்துற மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அந்த உபத்திரமும் நம்ம வாழ்க்கையை விட்டு அதி சீக்கிரம்னு சொல்ல, அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரமும். நமக்கு தான் நம்ம பிரச்சனை பெருசா தெரியும், ஆனா கர்த்தருக்கு மிகவும் லேசான காரியம், அற்பமான காரியம், நொடிப்புடன் வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனையும் தேவனால் மாற்றக்கூடும். அவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற உபத்திரமா நினைச்சு கொண்டிருக்கிற தனிமைகள், போராட்டங்கள், கடன்கள், வியாதிகள், அவமானங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் அதி சீக்கிரத்துல உங்களை விட்டு நீக்குன்னு சொல்றாருங்க. சொல்றது வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் சொல்லி கொண்டிருக்காரு. இன்னைக்கு காணப்படாதவைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க உங்களுக்கு, கர்த்தரை சொந்த ரட்சை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வைராக்கியம் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நீ சந்தித்து கொண்டிருக்க எல்லா உபத்திரத்தையும் அது சீக்கிரத்துல உங்க வாழ்க்கையை விட்டு நீக்குவேன் கர்த்தர் சொல்றாரு. விசுவாசோடு ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். God bless you.